வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, தெலுங்குல ரிலீஸ் ஆன ஸ்பார்க் லைஃப் இந்த திரைப்படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஆன்லைன் என்ன பாத்தீங்க அப்படின்னா, ஹீரோ டியூயல் ஆக்ஷன். ஒரு சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடர் கொலைகளுக்கு பின்னாடி இவர்தான் காரணமா இருக்குமோன்னு நமக்கு வந்து என்ன வைக்கிறாரு. ஒரு சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா காலேஜ் ஸ்டூடெண்டா வந்து கலக்கிட்டு இருக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன கனெக்ஷன்? கடைசியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவை வந்து கொலை வந்துட்டு நடந்துட்டே இருக்கு. இப்போ கூட இருக்கிறவங்களே வந்து நல்லா தான் போயிட்டு இருக்காங்க. திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா கூட இருந்தவங்களே ரெண்டு பேரும் சதக்கு குத்திட்டு தானே குத்திட்டு செத்து போயிடுறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒரு சவுண்ட் வருது, ஒரு ஒளி மாதிரி வருது. திடீர்னு இவங்களுக்குள்ள வந்துட்டு இப்படி ஒரு விஷயம் நடக்குது. இதுக்கு பின்னாடி ஹீரோ தான் இருப்பாரா? ஹீரோயின் இதெல்லாம் பழி வாங்குறாரு, இல்ல வேற யாராவது செய்யறாங்களா? ஹீரோ அதை கண்டுபிடிக்க போறாரா? கடைசி என்னதான் நடந்துச்சு? ஹீரோயினை எப்படி காப்பாற்ற போறாரு? அப்படிக்கெல்லாம் இந்த படத்தோட மீறி கதையை அமைச்சிருந்தது. இந்த படத்துல என்ன நடந்துச்சு நல்லா இல்லைங்க பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ டியூயல் ஆக்ஷன் அப்படிங்கும்போது ரெண்டு பேருமே வந்து ஒரே மாதிரி தான் வந்து படத்துல இருக்கிறாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருமே வந்து ஆள்மாற்றம் பண்றாங்களா இல்ல ஒரே மாதிரியா இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மேல வந்து படம் ஓடிடுது. ஆனா அதுக்கப்புறமேட்டு அந்த ட்விஸ்ட் ரிவீல் பண்ணாங்க. அந்த ட்விஸ்ட்டுமே பெருசா ரசிக்க முடியாம கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. ஹீரோ வராரு, நிக்கிறாரு, பேசுறாரு, வாடுறாரு, குதிக்கிறாரு, ஓடுறாரு, தாவறாரு, எல்லாமே பண்றாரு. இன்னும் எல்லாமே வந்துட்டு பாக்கிறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்படியே நின்னுகிட்டு அவர் ரொமான்ஸ் ஆகட்டும், ஃபைட் ஆகட்டும், எமோஷன் ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு எப்படி ஒரே மாதிரி கொடுக்க முடியும்? அதுதான் நம்ம லெஜண்ட் என்னாச்சு இருக்காரு இல்லையா, அவருமே மீறி இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸா அப்படின்ற லெவலில் வந்துட்டு இந்த படத்துல வந்துட்டு அப்படி பண்ணிருக்காரு. அது அந்த டியூயல் ஆக்ஷனுக்கு பெருசா வந்துட்டு எந்த ஒரு இது இல்லை. சரி ஓகே, இப்படி கதையை கட்டுப்படுறதுனால அந்த டியூயல் ஆக்ஷன் ஒரே மாதிரி வச்சுட்டாங்கப்பா அப்படின்னு இருக்கலாம். ஆனா அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கடைசி கிளைமேக்ஸ் வரைக்குமே இப்படி ஒரே மாதிரி அதனோட எமோஷன் கோபத்தை வெளிப்படுத்துறது கூட எல்லாமே வந்துட்டு எப்படி ஒரே மாதிரி இருக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு எண்ணமா தான் இருக்குது. ஏன்னா சட்டுன்னு வந்துட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு வெளியே வரல. பட் அவரால் முடிஞ்சதை கொடுத்துருக்காரு. இவங்களை தவிர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா படத்துல வந்து ஹீரோயின கதாபாத்திரம் ஓகே வந்து அமைஞ்சிருது. தன்னோட கனவுல வந்து கல்யாணம் பண்ணிங்கன்னு சுத்திட்டு இருக்காரு. நான் கூட நினைத்தேன் வந்து நம்ம தலைமை ரேஞ்சுக்கு போயிருவாங்களோ நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை கல்யாணம் வந்து 10 நிமிஷத்துல இறங்கிட்டான். படம் கடைசி கிளைமேக்ஸ்ல வரல. சோ அதுக்கப்புறமேட்டும் பாத்தீங்க அப்படின்னா பெருசா ஹியூமருங்கிறது செட் ஆகவும் இல்ல. நம்ம வெண்ணிலா கிஷோர் இருக்கிறாரு, சொல்ல வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த போது தான் பெருசா வந்துட்டு ஹியூமருமே ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கப்புறமேட்டு செகண்ட் ஹாஃப்ல குரு சோமசுந்தரம் உள்ள வராரு. அதுக்கப்புறமேட்டு தான் படம் வந்துட்டு டேக் அவுட் ஆகுது. ஓரளவுக்கு அவரோட கதாபாத்திரம் ஓகேவா வந்துட்டு அமைஞ்சிருந்தது. ஆனா அதுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நடுவுல சுகாசினி என்ட்ரி கொடுத்து இங்க பாருங்க நான் வைக்கிற மாதிரி பெரிய ட்விஸ்ட் அப்படின்னு கிளைமேக்ஸ்ல வச்ச ட்விஸ்ட் எதுவுமே வந்துட்டு ரசிக்கப்படியாம இல்லாம போயிருச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே படம் எதை நோக்கி போகுது? இது ஆர்ஆர் படமா இல்லன்னா என்னதான் சொல்ல வரீங்க? மெடிக்கல் மாஃபியாவா? என்னமோ பிரெயின் வந்துட்டு இது பண்றாங்க. சோ பிரெயின் கண்ட்ரோல் எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப போட்டு குழப்பி என் மூளையே வந்துட்டு கஷ்டப்பட்டு இது மொத்த கதை என்னன்னு சொல்ல வைக்கிறதுக்கு என் மூளையை வந்துட்டு இவ்வளவு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வேலை வாங்க வேண்டியதா இருந்ததுன்னா பாத்துக்கோங்க. சோ மொத்தத்துல என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பார்க் லைஃப் அப்படிங்கிறது செம்மையான ஸ்பார்க் தான். என்ன சொல்றது, அப்படி ஒரு ஸ்பார்க்கா இருந்தது. சோ நீங்க இந்த திரைப்படத்தை பார்க்கல அப்படின்னா பாருங்க. என்ன பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு ஆவரேஜான ஃபீல் வந்து கொடுத்துருந்தது. ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கதைகளத்தை செகண்ட் ஹாஃப் வந்து கையாண்டிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் அது புரியுற மாதிரி இன்னும் கொஞ்சம் என்கேஜிங்கா எடுத்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரசிக்கப்படியா வந்திருக்கும். பெருசா அந்த ட்விஸ்ட் எதுவுமே வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகாதனால, அதே மாதிரி ஹீரோவோட பெர்ஃபார்மன்ஸ் பெருசா எடுபடாதனால இந்த படத்தோட என்னால வந்துட்டு கனெக்ட் பண்ணி பார்த்துக்க முடியல. ஃபார் மோர் சினிமா அப்டேட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.